ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் மூலமாக நம்மளுடைய வீட்டு வரியை எப்படி கணக்கீடு பண்ணுறது, ஒரு பில்டிங்கான டேக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேரூராட்சி பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட் dttp.en.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பில்டிங்கான டேக்ஸை கால்குலேட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் பேரூராட்சிகள் பார்க்கலாம். இதில் போயிட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய சொத்து வரி மதிப்பீடு இதில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தினுடைய பெயர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக டவுன் பஞ்சாயத்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பில்டிங் ஜோன் செலக்ட் பண்ணுங்கள். பில்டிங் ஜோன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஜோன் இருக்கு. ஏ ஜோன், பி ஜோன், சி ஜோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஏ ஜோன்லையும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏ ஜோன் அப்படிங்கிறது வணிகத்துக்கானது, ஒரு கமர்ஷியல் லேண்டை குறிக்கக்கூடியது தான் ஏ ஜோன். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பில்டிங்கான வேல்யூ பார்க்கறதுக்கு ஏ ஜோன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பி ஜோன் குடியிருப்பு பகுதி. அதே சி ஜோன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கும். அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில், அதாவது விவசாய பகுதியில் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வேல்யூ வரும்னு பார்க்கறது தான். ஓகே, இப்போ அடுத்தபடியாக பில்டிங் யூசேஜ் செலக்ட் பண்ணுங்க. அதாவது அதில் என்ன டைப், எதுக்காக அந்த பில்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கமர்ஷியலா, வணிகத்துக்கா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களா, ஓன் ரெசிடென்ஸ்னா நம்ம குடியிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது வீடு, ஓன் ரெசிடென்ஸ். அப்புறம் வாடகைக்கு விடுறதுக்காக, அதாவது ஒரு லாட்ஜ் மாதிரி கட்டி வாடகைக்கு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தபடியாக பில்டிங் டைப் கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான பில்டிங், ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட், அதாவது ஆர்சிசி பில்டிங்கா, ஸ்டாச்சர் பில்டிங்கா, டைல்டு பில்டிங்கா அப்படின்னு கேட்டு, குடிசையா அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க. பில்டிங் ஏஜ் செலக்ட் பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு கீழே இருக்குன்னா பிலோ 5 years, அதே 15 to 25 வருஷத்துக்குள்ள இருக்க பில்டிங் கட்டி முடிச்சு அப்படின்னா அந்த ஏஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா அந்த பில்டிங்கினுடைய ஸ்கொயர் ஃபீட், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அதோட வேல்யூ. இப்போ டோட்டல் ஏரியா கேட்டிருக்கிறாங்க. இப்போ 2500 ஸ்கொயர் ஃபீட்னா 2500 அப்படின்னு என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஒரு கேப்சா கோடு இருக்கும், அந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே வந்தீங்கன்னா கால்குலேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நீங்க கொடுத்த உடனே எவ்வளோ டேக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இதுல வந்துடும். ஸோ ஆனுவல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ரேட் போட்டிருப்பாங்க. இது ஒவ்வொரு ஜோன் வைஸும் மாறும். சி ஜோன்னா 0.6 அந்த மாதிரி வரும். மந்த்லி ரெண்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2250 ரூபா ரெண்டல் வேல்யூ. அப்புறம் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ ஏஆர்வி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2250 × 27,000. ஃபிளாட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 ரூபா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆனுவல் ரெண்டல் வேல்யூ இன்ட்டு மந்த்லி ரெண்டல் வேல்யூ இன்ட்டு 12 × 0.16 ஆட் பண்ணுறாங்க. பில்டிங் வேல்யூ பாருங்க எவ்வளோ அப்படின்னு பாருங்க, 22,500 ரூபா. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆஃப் த பில்டிங் 10% ஆஃப் பில்டிங் வேல்யூ, இதில் 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2250 ரூபா வருது. அதுக்கப்புறம் பேசிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது மைனஸ் இது, அதாவது மந்த்லி ரெண்டல் வேல்யூ இன்ட்டு 12 மைனஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆஃப் த பில்டிங் எல்லாம் போட்டோம்னா 24,750 ரூபா வருது. டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்டிங் ஏஜை பொறுத்த வரைக்கும் இப்போ 15 to 25 வயசு அப்படின்னா அந்த பேசிக் வேல்யூ 15% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி 4,500 ரூபாயிலிருந்து 3,713 ரூபா வந்துருச்சு. அப்புறம் டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்டிங் டைப் ஆர்சிசினா அதுக்கு எவ்வளோ, பேசிக் வேல்யூ தேச்சர்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட். ஆர்சிசிக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. குடிசை வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேச்சர் வீட்டுக்கு 50%. அதே மாதிரி டைலி வீடு ஓடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு 25% கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆர்சிசி கொடுத்ததுனால 0 அப்படின்னு இருக்கு. அப்போ ஆனுவல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் எல்லாம் இதுலேயே இருக்குது, 21,038 ரூபா வருது. ஆஃபர்லி டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஃபர்லி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேக்ஸ் 2,204 ரூபா, லைப்ரரி செஸ் 210 ரூபா. அப்புறம் எஜுகேஷன் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 2,314 ரூபா வருது. ஸோ இந்த மாதிரி தான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான டேக்ஸ் கால்குலேட்டர். அதே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் ஏரியா அங்கே வில்லேஜில் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.